ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனலுக்கு மார்க்கும் கொடுக்கலாம் வாங்க. உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் எப்படிப்பட்ட சேனல்னா, இது ஒரு குக்கிங் சேனலுங்க. இவங்க பேர்லயே வெஜ் கிச்சன் இருக்கிறதுனால இவங்க வெஜிடேரியன் சமையலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இவங்க சேனல் யூஸ்ஃபுல்லான சில ரெசிபிஸ ஆரம்பத்துல ஷேர் பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க சேனலை விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப நாடக வீடியோக்களும் கண்ட பொருட்கள் எல்லாம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு எதற்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி தன்னுடைய குடும்ப பெருமைகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் காட்டிதான் இப்ப நிறைய வீடியோ பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க எங்கெங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. கடைக்கு போனாலும் கேமராவோட போறாங்க, சாப்பிட போனாலும் கேமராவோட போறாங்க. இப்படி அவங்க தேவைகளுக்காக செய்கிற எல்லாவற்றையும் வீடியோவாக்கி நமக்கு காட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த வீடியோக்கள் மூலம் யாருக்கு என்ன பயன் என்று. இப்படி உங்களுடைய அன்றாட வேலைகளையும் இங்க அன்றாடம் சமையல் செய்யறதையும் குடும்பமா சேர்ந்து கூத்தடிப்பதையும் பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பண்றீங்க, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்களையும் சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்றீங்க. குறிப்பா குழந்தைகளை அதிகமா காட்டுறீங்க. உங்க குழந்தையும் காட்டுறீங்க, உங்க சொந்தக்கார குழந்தையும் காட்டுறீங்க. குழந்தைகளை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொந்தக்காரங்களோட பர்மிஷன் இல்லாம தான் அவங்களையும் நீங்க காட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஆதாயத்திற்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்று பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சன்ல காணாம போய் பல நாள் ஆயிடுச்சு. உங்க வியூஸ் பார்த்து நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. மொத்தத்துல இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் யாருக்கும் பயனில்லாத வேஸ்ட் கிச்சனா தான் இருக்கு. இப்பெல்லாம் நிறைய குக்கிங் சேனல்கள் விளம்பர சேனல்களா மாறிட்டாங்க. முக்கியமா ஒரு ஏஜென்ட்டாகவே மாறி அவங்க பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. கமிஷன் கிடைக்குது என்பதற்காக கண்ட பொருட்கள்லாம் இப்ப விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சனும் முழு நேர விளம்பர சேனலாவே மாறிடுச்சு. ப்ராடக்ட் ப்ரமோஷன் என்ற பேர்ல பொருட்களை வித்துக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் பொருட்களை விற்கிறது மட்டும் கிடையாதுங்க, அதற்கான தேவைய உருவாக்கிடுறாங்க. பாக்குறவங்களுக்கு ஒரு பொருளோட தேவை இல்லாம இருக்கலாம், ஆனா இவங்க சொல்றதும் அதை செய்து காட்டுறதும் அந்த பொருளை பற்றி விளக்கி அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி தேவைய உருவாக்கிடுறாங்க. இத பார்த்துட்டு நம்மளே அறியாம பல பேர் அந்த பொருட்களை வாங்கிடுறோம். அதனாலதான் சொல்றேன், இந்த ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றதெல்லாம் உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய வருமானத்திற்காகவும் பாக்குற வியூவர்ஸ் மேல அந்த பொருட்களை திணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி நீங்க உங்க வீடியோக்கள்ல முழு நேரமா பொருட்களை தான் ப்ரோமோட் பண்ண போறீங்கன்னா உங்க சேனல் பேரை தயவு செய்து மாத்திடுங்க. இப்பெல்லாம் இந்த குக்கிங் சேனல்கள்லாம் இன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் காட்டி வீடியோ பதிவிடுவது. எனக்கு தெரிஞ்சு இதை ஏன் அவங்க பண்றாங்கன்னா, நம்மள சென்டிமெண்டலா பவுக்குறதுக்கும் அதன் மூலம் ஒரு அனுதாபம் தேடுவதற்காக தான் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் காட்டி இப்ப வீடியோ பதிவிடுறாங்க. அதுவும் இப்பெல்லாம் அவங்களுடைய அம்மா, மாமியார், கணவன், குழந்தைகள் என்று எல்லாரையும் வைத்து நாடகமாக்கி வீடியோவா பதிவிடுறாங்க. நான் இதை ஏன் திரும்ப சொல்றேன்னா, குடும்பம் என்றது
அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். அது நம்மளுடைய பிரைவேட் லைஃப். ஆனா அதையும் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அதற்கென்று ஒரு வேல்யூ இல்லாம போயிடும். அதுலயும் குறிப்பா பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் எல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்றீங்க. அதுவும் வீட்டுல உள்ள பெரியவங்களை வலுக்கட்டாயமாக வீடியோல காட்டுறீங்க. ஏன் நீங்க உங்க குடும்பத்தை சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க அப்படி பண்றதுனால உங்களுக்கென்று ஒரு பிரைவசி இல்லாமே போயிடும். நீங்க கேமராக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றதுனால அவங்களும் ஃபேக்கா நடிக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அது உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை. அதையெல்லாம் எங்களுக்கு காட்டி என்ன ஆக போகுது என்று சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்தையும் நிறைய காட்டுறீங்க, நீங்க உங்க சொந்தக்காரங்களையும் நிறைய காட்டுறீங்க. இப்பெல்லாம் இந்த குக்கிங் சேனல், லைஃப் ஸ்டைல் சேனல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்த உடனே அவங்கள செலிபிரிட்டியாவே நினைச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்கள செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு தான் அவங்க குடும்பத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சனும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சனுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் இதோ. இந்த ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, குக்கிங் சார்ந்த வீடியோக்கள் நீங்க பதிவிடுவீங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனா நீங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம உங்க இஷ்டத்துக்கு தான் வீடியோ பதிவிடுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ வெஜிடேரியன் ரெசிபிஸ் ஏகப்பட்டது வந்துடுச்சு. டாக்டர்ஸும் வெஜிடேரியன் தான் சஜஸ்ட் பண்றாங்க. அப்படி அந்த ஹெல்தியான வெஜிடேரியன் ஃபுட்ஸை வச்சு நிறைய ரெசிபிஸ் நீங்களே உருவாக்கலாம். அதை பற்றி நிறைய குக்கிங்ஸ் வீடியோஸ் நீங்க பதிவிடலாம். அதனால உங்க குடும்பத்தெல்லாம் காட்டுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் போட கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. குறிப்பா குழந்தைகளை சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க போற இடத்துல எல்லாம் நிறைய பேரை காட்டுறீங்க. அவங்க பர்மிஷன் இல்லாம யாரையும் சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க கண்ட பொருட்களை ப்ரோமோட் பண்றதும் உங்க சேனல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. எனவே இந்த ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் கொஞ்சம் தவிர்த்திடுங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் பொருட்களை வாங்குறீங்க. அது உங்க தேவைக்காக வாங்கியிருக்கீங்க. அதையெல்லாம் எங்களுக்கு காட்டாதீங்க. ஏன்னா உங்களுடைய தேவை வேறு, பார்க்கிறவங்களுடைய தேவை வேறு. தயவு செய்து சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிட முயற்சி பண்ணுங்க. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி குக்கிங்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாதிரி சேனல்லாம் இப்ப திசை மாறி தன்னுடைய குடும்ப புராணத்தையும் தன்னுடைய குடும்ப நாடகத்தையும் அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து வீடியோ பதிவிட்டாங்க. இப்பெல்லாம் கஷ்டமே இல்லாம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் காட்டி வீடியோ பதிவிடுறாங்க. முதல்ல பாக்குறவங்க தேவைகளுக்காக வீடியோ பதிவிட்டவங்க இப்ப தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தான் வீடியோ பதிவிடுறாங்க. எனவே பார்க்கிற நாம தெளிவா இருப்போம். யாரை சப்போர்ட் பண்ணலாம், யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாது என்று தெளிவா யோசிங்க. இந்த மாதிரி சேனல்களை சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் திருந்துற மாதிரி இல்ல. எனவே பார்க்கிற நம்ம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.